Good morning to all. Yesterday நம்ம செஷன்ஸில் வந்துட்டு ட்ரக்கியாவை பற்றி பார்த்தோம். ட்ரக்கியா அண்டு லங்ஸை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ட்ரக்கியான்றது வின் பைப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 10 to 11 சென்டிமீட்டர் லாங் இருக்கும். அப்படி அதோட பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ எங்கெங்கே என்ன சுப்பீரியரில் என்ன இருக்குது, இன்ஃபீரியரில் என்ன இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதோட நெக்ஸ்ட் அதே போல் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். மெயினாக ட்ரக்கியோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, மெயினாக சப்போர்ட் அண்ட் பேட்டன்சி. அது வந்து பேட்டன்சியை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும், சப்போர்ட்டை வந்து இது பண்ணிகிட்ருக்கும். செகண்ட் பாயிண்ட் மியூகோசிலியரி எக்ஸ்க்லேட்டர், ஏதாவது டஸ்ட் அண்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உள்ளே போச்சு அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே வெளியே தள்ளிடும். மூணாவது வந்து காஃப் ரிஃப்ளெக்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதே எல்லா ஆர்கன்ஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இருக்க மாதிரி இதோட மெயின் வார்மிங், ஹியூமிடிஃபையிங் அண்ட் ஃபில்ட்ரிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து லங்ஸை பற்றி பார்த்தோம். லங்ஸில் என்னென்ன இருக்குது பார்த்தோம், பொசிஷன் எப்படி இருக்கும், அபெக்ஸ்னால் என்ன, பேஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து லங்ஸோட ஏரியாஸ் என்னென்ன பொசிஷனில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் கவரிங் ஆஃப் த லங்ஸ் பார்த்தோம், ப்ளூரான்னு பார்த்தோம். ப்ளூராவில் 2 டைப்ஸ் பார்த்தோம், விசரல் ப்ளூரா அண்ட் பெரட்டல் ப்ளூரான்னு பார்த்தோம். ஸோ அதோட என்னென்ன இருக்கும், விசரல் ப்ளூரானா என்ன, லங்ஸோட உள்ளே ஒட்டிகிட்டு இருக்குது விசரல் ப்ளூரா, வெளியில் இருக்குது பெரட்டல் ப்ளூரா, நடுவில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூரல் ஸ்பேஸில் வந்து ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ ப்ளூரல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதோட இதெல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து இன்டீரியர்ஸ் ஆஃப் த லங்ஸ். லங்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். லங்ஸ்குள்ளே இன்டீரியர்ஸ் ஆஃப் த லங்ஸ், எஸ்பெஷலி the lungs are composed of bronchi, smaller air passages, alveoli, connective tissue, blood vessels, lymph vessels and nerves, all the embedded in the elastic connective tissue matrix. இது எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூ, எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூவில் எம்பிட் ஆகிருக்கு, எல்லாமே அப்படியே பொதிஞ்சு இருக்குது. லங்ஸ்ன்றது ஒரு டிஷ்யூ, அதில் இந்த bronchi, ஸ்மாலர் ஏர் அல்வியோலை, இந்த பிளட் வெசல்ஸ், லிம்ப் வெசல்ஸ் எல்லாமே அதில் வந்து பொதிஞ்சிருக்கு. ஈச் லோப் இஸ் மேட் அப் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் லோபுல்ஸ். ஒவ்வொரு லோபும் லங்ஸோட பார்ட், ஒவ்வொரு லோபும் மேட் அப் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் லோபியூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்க்குறோம் bronchi அண்ட் bronchioles. ப்ராங்கைன்றது என்னென்னா இந்த ட்ரக்கியாவிலேருந்து பிரிஞ்சு 2 பக்கம் பிரியுது பார்த்து, தட் இஸ் கால்ட் bronchi அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த bronchiயில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் டிவைடட் இன்ட்டு ரைட் bronchi அண்ட் லெஃப்ட் bronchi. ரைட் சைடு போகிறது ரைட் bronchi, லெஃப்ட் சைடு போகிறது லெஃப்ட் bronchiன்னு சொல்கிறோம். ஸோ ரைட் bronchus பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வைடாக இருக்கும், பெருசாக இருக்கும், அகலமாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ வைடர், ஷார்ட்டர் அண்ட் மோர் வெர்டிக்கல் தன் தி லெஃப்ட் bronchus. ஸோ அதனால் என்ன ஆகும், ரொம்ப வைடாக இருக்கிறதுனால எந்த ஒரு ஃபாரின் பாடி நம்ம தெரியாமல் மூச்சுக்குள்ளே நம்ம முழுங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் லங்ஸில் நேராக போச்சுன்னா ரைட் சைடு தான் போகும். இது அப்ராக்சிமேட்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2.5 சென்டிமீட்டர் லாங் இருக்கும். ஆஃப்டர் என்டர் இந்த ரைட் லங் ரைட் லங்குள்ளே இந்த bronchi போன உடனே ரைட் சைடு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 3 லோப் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு லோபுக்கும் ஒன்று ஒன்றா வந்து பிரிய ஆரம்பிக்கும். இதே போல் லெஃப்ட் bronchus பார்த்தோம்னா இது கொஞ்சம் ஷார்ட்டராக இருக்கும். ஷார்ட்டர் மீன்ஸ் அதோட அளவு வந்து சின்னதாக இருக்கும். லென்த்துன்ற வித்து, அந்த அகலம் வந்து சின்னதாக இருக்கும். லென்த் வந்து 5 சென்டிமீட்டர் லாங்கில் இருக்கும். ஆஃப்டர் என்ட்ரிங் லங் ஹைலம் வந்து டிவைட்ஸ் இன்ட்டு பிரான்ச்சஸ், 1 at the each lobe அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஹைலம்ன்றது லங்ஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிற இடம். அங்கே போன உடனே இது பிரிஞ்சு ஒரு லோபுக்கு ஒன்றா வந்து. ஸோ this is about the left bronchus. ரைட் bronchus 2.5 சென்டிமீட்டர் இருக்கும், லெஃப்ட் bronchus 5 சென்டிமீட்டர் லாங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு bronchi அண்ட் அதுலேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த bronchi ப்ராக்ரெசிவ்லி, அந்த பெருசாக இருக்க அந்த bronchi இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இந்த bronchi ப்ராக்ரெஸ்லி அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்படியே சின்னதாக பிரிஞ்சுக்கிட்டே போகும். சப்டிவைடட் இன்ட்டு bronchioles, அதுக்கப்புறம் டெர்மினல் bronchioles அண்ட் ரெஸ்பிரேட்டரி bronchioles அண்ட் alveolar duct, ஃபைனலி alveoli அப்படின்னு பிரியும். அப்படி ஃபஸ்ட்டு வந்து ட்ரக்கியா வரும், bronchia பிரியும், அந்த bronchi வந்து bronchioles-ஆக போகும். bronchiolesல பார்க்கும்போது ஸோ அந்த டெர்மினல் bronchioles-ஆக பிரியும், அடுத்து ரெஸ்பிரேட்டரி bronchioles-ஆக பிரியும், அதுக்கப்புறம் alveolar ducts அண்ட் ஃபைனலி alveoli. இதை வந்து பார்க்குறோம், alveolar ducts அண்ட் alveoli அப்படின்னு சொல்லி பிரியும். இந்த வைடர் பேசேஜஸ் ஆர் கால்டு கண்டக்டிங். இந்த வைடர் பேசேஜ் எல்லாம் இருக்குல்ல ட்ரக்கியா அந்த bronchi, இது ஒன்லி கண்டக்டிங் தான், இங்கே எக்ஸ்சேஞ்சே நடக்காது. ஒன்லி இட்ஸ் அ பைப் கண்டக்டிங் airways because their function is bring the air into the lungs and their walls are too thick and permit the to permit the gas exchange. இங்கே இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்சும் நடக்காது. இந்த பிகாஸ் ரொம்ப திக்காக இருக்கும். ஒன்லி நம்ம வெளியில் இருக்க காற்றை வந்து லங்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போகிறது தான் இதோட வந்து வேலை. நெக்ஸ்ட் இது பார்ப்போம், பிளட் சப்ளை அண்ட் நர்வ் சப்ளை டு லிம்ப் ட்ரைனேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். லங்ஸுக்கு வந்து ஆர்டீரியல் பிளட் சப்ளை
வந்து mainly supply to the walls of the bronchi and smaller air passages through the branches of right and left bronchial arteries, and the venous return mainly through the bronchial veins. ஸோ இந்த நர்வ் சப்ளை பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் பார்த்தோம். இந்த வேகஸ் நர்வ் பேராசிம்பத்தட்டிக் இட் ஸ்டிமுலேட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஸ்மூத் மசில்ஸ் இன் த bronchial tree causing bronchoconstriction. பேராசிம்பத்தட்டிக் என்ன பண்ணும், வேகஸ் நர்வ் கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். ஸோ அதனால தான் ஏதாவது நர்வ் ஸ்டிமுலேட்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் so come bronchoconstriction, and sympathetic stimulation causes the bronchodilation. Main arterial organs again we conclude. So arterial supply of the walls to the bronchi and smaller air passages through the branches of right and left bronchial arteries, and venous return by mainly through the bronchial veins. Bronchial artery supply பண்ணுது, bronchial veins venous return எடுத்துன்னு போகுது. Vagus nerve supply பண்ணுது sympathetic parasympathetic, sympathetic causes the bronchodilatations. Next we'll see about the muscles in breathing. Breathing muscles எப்படி support பண்ணுது, intercostal muscles சொல்லுவோம். அதாவது ரெண்டு ரிப்ஸுக்கு நடுவில் இருக்கிறது we call intercostal muscles. Totally there are 11 pairs of intercostal muscles occupying the space between the 12 pairs of ribs. 12 pairs ribs இருக்குது, அதில் இந்த 11 pairs of intercostal muscles இருக்குது. ஸோ இந்த intercostal muscles ரெண்டாக பிரிக்கிறோம், the external intercostal muscles and internal intercostal muscles. that is ஒன்று எக்ஸ்பிரேட்டரிக்கு உதவும், ஒன்று இன்ஸ்பிரேட்டரிக்கு உதவும். ஒன்று மூச்சு உள்ளே இழுக்கிறதுக்கு உதவக்கூடிய மசில்ஸ் இன்ஸ்பிரேட்டரி intercostal muscles, அப்புறம் எக்ஸ்பிரேட்டரி intercostal musclesனு வரும். ஸோ நம்ம பார்ப்போம் the external intercostal muscles. This extend downwards and forwards from the lower border of the rib to the upper border of the rib below. They are involved in the inspiration. Though external intercostal muscles, இதை பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் inspiratory external intercostal muscles என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் extended downwards மேலேருந்து கீழே வரும் and forwards from the lower border of the ribs. இன்ஸ்பிரேஷன் மூச்சு எடுக்கிறதுக்காக உதவுது. அதே மாதிரி internal intercostal muscles they extend downwards and backwards போகும், main backwards lower border of the rib above the upper border of the rib below, crossing the external intercostal muscle fibers right angles. The internal intercostal muscles are used when the expression is active. In exercise எல்லாம் நமக்கு இந்த external intercostal muscles தான். So external intercostal muscles mainly for inspiration, the internal intercostal muscles for the expirations. இது intercostal muscles அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டயஃப்ராமும் மசில்ஸ், இதெல்லாம் ரெஸ்பிரேஷனுக்கு உதவக்கூடிய மசில்ஸ். இன்டர்காஸ்டல் மசில் டயஃப்ராம்ன்றது என்னென்னா இட்ஸ் டூம் ஷேப்டு ஆர்கான் மஸ்குலர் ஸ்ட்ரக்சர். ஒரு 1 மார்க் கூட கேட்பாங்க, வாடி டயஃப்ராம் அப்படின்னு கேட்பாங்க. டயஃப்ராம் இஸ் ஏ டூம் ஷேப்டு மஸ்குலர் ஸ்ட்ரக்சர் செப்பரேட்டிங் தி thoracic and abdominal cavity. இந்த thoracic cavity இந்த இடம் தான் திஸ் இஸ் கால்டு டயஃப்ராம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன ஆகும், செஸ்டையும் அப்டாமினையும் பிரிக்கும். இட் இஸ் டயஃப்ராம் separates the thoracic and abdominal cavity. It forms the floor of the thoracic cavity. இந்த thoracic cavity floor, அதான் கீழே இருக்கக்கூடிய floor and roof of the abdominal cavity. abdominal cavityக்கு roof of the abdominal cavity. இதில் என்ன இருக்கும், it consists of the central tendon from the muscles fibers radiate to attach to the lower lips and the sternum and to the vertebral column by the 2 crura. ஸோ இதுதான் டயஃப்ராம். இந்த டயஃப்ராம் இதுவும் ஒரு ரெஸ்பிரேஷன்ஸ்க்கு உதவுது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வில் see about the physiology of respiration. ரெஸ்பிரேஷன்ஸ்னா என்ன, வாட் ஆர் த physiology of respiration? ஃபிசியாலஜினா என்ன, ஃபங்க்ஷன்ஸ். அப்படி நம்ம ஸ்டடி ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடினா physiology of respiration. பிஃபோர் கோயிங் டு த physiology of respiration, வென்டிலேஷன்னா என்னன்னு பார்ப்போம். வென்டிலேஷன்றது என்ன அப்படின்னு சொன்னால் it is a mechanical process that moves air in and out of the lungs. லங்ஸுக்குள்ளேயும் வெளியும் போயிட்டு வரக்கூடிய மெக்கானிக்கல் ப்ராசஸ் தான் வென்டிலேஷன். ஸோ ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆக்சிஜன் ஆஃப் ஏர் இஸ் ஹையர் இன் த லங்ஸ் தேன் இன் த பிளட்டில் ஆக்சிஜனோட அளவு கம்மியாக இருக்கும். ஏன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் லங்ஸ்கில் வரும்போது. வெளியில் இருக்கக்கூடிய ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்னாகும், ஆக்சிஜன் டிஃப்யூசஸ் இன் டு த பிளட். அல்வியோலில் இருக்கக்கூடிய வெளியில் நம்ம சுவாசிக்கிற காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பிளட்டுக்கு போகும். அதில் பிளட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ அது டிஃப்யூசஸ் இன் டு த அல்வியோலை இது எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஸோ வாட் யூ மீன் பை டிஃப்யூஷன் அப்படின்னு சொன்னால், டிஃப்யூஷன் is the rapid because of large surface area and a small diffusion distance. So gas exchange occurs entirely by the diffusion தான் நடக்கும். The rapid diffusionனா இங்கிருந்து அந்த higher concentration to lower concentration. So diffusion rapid இருக்கும் because of the large surface area. நிறைய alveoli உள்ள ஃபுல்லாக லங்ஸ் ஃபுல்லாக alveoli and small diffusion distance. பக்கத்துலேயே டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கே பக்கத்தில் ஈஸியாக போயிடலான்றதுனால ஸோ எக்ஸ்சேஞ்ச் டிஃப்யூஷன் நல்லா நடந்துகிட்டே இருக்கும். இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் ரெஸ்பிரேட்டரி ஜோன் அண்ட் கண்டக்டிங் ஜோன் அப்படி பிரிக்கிறோம். கண்டக்டிங் ஜோனை இந்த bronchioles
bronchioles தான் conducting zones. மெயினாக அங்கேருந்து only conduct பண்ணிட்டு வரும். respiratory zone இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா respiratory bronchioles and alveolar sacs. மெயின்லி இதுதான் இங்கே தான் எக்ஸ்சேஞ்சே நடக்கும். respiratory bronchioles பார்த்தா more than 5 lakhs கிட்ட இருக்கும். alveolar sacs more than 8 million alveolar zones alveolar sacs இருக்கும். ஸோ இதில் தான் இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும். So there are two types of respiration. One is called external respiration, இன்னொன்று internal respiration. External respirations எங்கே நடக்கும் அப்படின்னு சொன்னால் it's mainly in the lungs. The exchange of oxygen and carbon dioxide between the lungs and blood. Lungs-குள்ளே நடக்கிறது வந்து we call that as a external respiration சொல்கிறோம். Internal respiration-றது என்ன அப்படின்னா exchange of gases between the blood and tissues. அங்கே நம்ம பாடியிலேருந்து சர்க்குலேஷனில் blood எடுத்துகிட்டு போய் டிஷ்யூ கொடுத்துட்டு டிஷ்யூவில் இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரதில்ல, that is called internal respiration. நம்ம நார்மலாக லங்ஸில் இருக்கக்கூடியது called external respirations. What are the muscles of respirations? ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் primary inspiratory. inspiration பார்க்கும்போது diaphragm இருக்குது. அது சப்போர்ட் பண்ணுறது என்னென்ன அசசரி இன்ஃப்ரான்ஃபரி ஸ்டெர்னோமாஸ்டாய்ட், அப்புறம் வந்து ஸ்கேலினி, ஆன்டீரியர் செராட்டி. ஸோ இந்த மாதிரி மசில்ஸ் எல்லாம் இருக்குது. பெக்டோரல்ஸ், எலிவேட்டர்ஸ் ஆஃப் ஸ்கேப்புலா அண்ட் பெக்டோரல்ஸ். ஸோ அதே மாதிரி பிரைமரி எக்ஸ்பிரேட்டரி பார்த்தோம்னா இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸு, அசசரி வந்து அப்டாமினல் மசில்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ். தீஸ் ஆர் த மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பார்த்தோம்னா பிரைமரி இன்ஸ்பிரேட்டரி டயஃப்ராம், அசசரி இன்ஸ்பிரேட்டரி ஸ்டெர்னோமாஸ்டாய்ட், ஸ்கேலினி, அதுக்கப்புறம் ஆன்டீரியர் செராட்டி, எலிவேட்டர்ஸ் ஆஃப் ஸ்கேப்புலா அண்ட் பெக்டோரல்ஸ். அப்படி இது வந்து இன்ஸ்பிரேஷனுக்கு. எக்ஸ்பிரேஷன்ஸ் பார்த்தோம்னா இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். அதில் வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் வரும், இதில் இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். அதுக்கப்புறம் அப்டாமினல் மசில்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ். தீஸ் ஆர் த மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன்ஸ். வாட் ஹேப்பன்ஸ் இன் குவைட் ரெஸ்பிரேஷன்? இன்ஸ்பிரேஷன் என்ன ஆகும், என்ன நடக்கும்? ஆக்டிவ் ப்ராசஸ். டயஃப்ராம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகும், டயஃப்ராம் வந்து கீழே விரியும். ஸோ டயஃப்ராம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும்போது இன்க்ரீஸ் தொராசிக் வால்யூம், உள்ளே வந்து வால்யூம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இதில் வந்து பேராஸ்டெர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் கண்ட்ராக்ட் ரைசிங் த ரிப். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் வந்து சுருங்கும் போது ரிப்ஸ் எல்லாம் விரியும். ஆல்ரெடி உள்ள தொராசிக் உள்ள வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ லங்ஸ் விரியும். அப்போ என்ன ஆகும் அப்படி சொன்னால் அல்வியோலார் சேஞ்சஸ் ஃப்ரம் தி 0ல் இருந்து ப்ரெஷர் -3க்கு போகும். இன்டர்ப்ளூரலில் பார்த்து ப்ளூராக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா -4லேருந்து -6க்கு போகும். இந்த டிரான்ஸ்பர் மாதிரி +3ல் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும், உள்ள நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் இருந்து உள்ள கேர் என்ட்ரு ஆகும். ஸோ செகண்ட் குவைட் இன்ஸ்பிரேஷனில் என்ன ஆகும், ஆக்டிவ் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு இந்த டயஃப்ராம் கீழே போகும். ஸோ அதனால் உள்ள தொராசிக் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், உள்ள நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அதுவும் இல்லாமல் பேராஸ்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ், எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகும்போது ரிப் எல்லாமே ரைஸ் ஆகும். ரைசிங் த ரிப் இன்க்ரீஸிங் தொராசிக் வால்யூம் லேட்டரலி. ஸோ இப்படி சைடில் விரிவடையும். ஸோ விரிவடையும் போது உள்ள ப்ரெஷர் ட்ராப் ஆகும். அல்வியோலையில் -3 mmHgக்கு போகும், ப்ளூரலுக்குள்ளே -6 வரை போகும். டிரான்ஸ்பல்மரியில் பார்த்தோன்னா +3 இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உள்ளே இருந்த கேஸ் வந்து வெளியில் இருந்த கேஸ் வந்து உள்ளே வரும். ஸோ உள்ளே வந்துருச்சு, எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸ்பிரேஷன் நடக்கும். எக்ஸ்பிரேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த குவைட் எக்ஸ்பிரேஷன் இஸ் ஏ பேசிவ் ப்ராசஸ். ஆஃப்டர் பீயிங் த ஸ்ட்ரெச்டு பை த கண்ட்ராக்ஷன் ஆஃப் த டயஃப்ராம் மறுபடியும் ரிலாக்ஸ் அப்படியே புஷ் பண்ணும், மறுபடியும் ரிலாக்ஸ் அந்த புஷ் பண்ணும்போது thoracic muscles, the diaphragm, thoracic muscles, thoracic lungs recoils. மறுபடியும் அந்த ஸ்ட்ரெச் ஆனது எல்லாமே ரீகாயில் ஆகும். ரீகாயில் ஆகும்போது என்ன ஆகும், உள்ளே இருக்கிறது -3 வந்து இன்ட்ராபல்மரி ப்ரெஷர் +3 மாறும். அதே மாதிரி எல்லாமே ப்ரெஷர் வந்து -6லேருந்து எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். உள்ளே வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கக்கூடிய கேஸஸ் வெளியே போகும். உள்ள ப்ரெஷர் அதிகமாகும் போது வெளியில் ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுனால வெளியில் போகும். திஸ் இஸ் அபவுட் த எக்ஸ்பிரேஷன். ஸோ மூமெண்ட்ஸ் thoracic cage என்னென்ன ஆகும், இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன்ஸில் thoracic cage என்ன ஆகும். ஸோ இன்ஸ்பிரேஷனில் எல்லாம் எக்ஸ்பெண்ட் ஆகும், எக்ஸ்பிரேஷனில் எல்லாம் உள்ளே போகும். ஸோ ஃபிசியாலஜி என்னென்ன வந்து எஃபெக்ட் பண்ணும். எலாஸ்டிசிட்டி. இப்போ எலாஸ்டிசிட்டின்றது என்னென்னா, எலாஸ்டிசிட்டி இஸ் தி எபிலிட்டி ஆஃப் த லங்ஸ் டு ரிட்டர்ன் டு த நார்மல் ஷேப் ஆஃப்டர் த ஈச் பிரீத். ஒவ்வொரு பிரீத்துக்கு அப்புறம் அந்த எலாஸ்டிசிட்டி இருந்தால் தான் சுருங்கி நல்லா விரியறது வந்து சுருங்கிறது தான் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். கம்ப்ளைண்ட்ஸ்னால் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. திஸ் இஸ் அ ஸ்ட்ரெச்சபிலிட்டி ஆஃப் த லங்ஸ். ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப ஆடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகாது. எலாஸ்டிசிட்டின்றது என்னென்னா எக்ஸ்பேண்ட் இன் கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் எவ்வளோ எபிலிட்டி ஆஃப் த லங்ஸ் வந்து போயிட்டு திரும்பி வந்துடும், எவ்வளோ போனாலும் திரும்பி வரதான் எலாஸ்டிசிட்டி. கம்ப்ளைண்ட்ஸ்ன்றது ஹவு மச் ஆஃப் சாஃப்ட். இப்போ சாதாரணமாக ஊதுனா அப்படி சாதாரணமாக விரிவடையுமா, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்கணுமான்றது தான் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும்.
ஸோ இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எலாஸ்டிசிட்டினா என்ன, கம்ப்ளைண்ட்ஸ்னால் என்ன. லோ கம்ப்ளைண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஈஸியாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஹை கம்ப்ளைண்ட்ஸாக இருந்தால் நமக்கு வந்துட்டு புஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி எலாசிட்டி நல்லா இருந்துச்சுன்னா ஈஸியாக சுருங்கும். எலாசிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஈஸியாக சுருங்காது. நெக்ஸ்ட் பார்ட் எப்படி இன்னொன்று பார்க்கும் அப்படின்னு சொன்னால் சர்ஃபேஸ் டென்ஷன். த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட் இந்த அல்வோலை ரெஸ்ட்ரிக்ட் த டிஸ்டென்ஷன். அதே மாதிரி சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா அல்வோலை உள்ள சுருங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ மறுபடியும் சுருங்கிடுச்சு. சுருங்காமல் இருந்தால் தான், தின் லேயராக இருந்தால் தான் நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். த லங்ஸ் செக்ரீட் அண்ட் அப்சார்ப் த ஃப்ளூயிட் லீவிங் த வெரி தின் ஃபிலிம் ஆஃப் ஃப்ளூயிட். த ஃபிலிம் அண்ட் ஃப்ளூயிட் காசஸ் தி சர்ஃபேஸ் டென்ஷன். லங்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் is causes the surface tension. Surface tensions na force exerted by the fluid in the alveoli they restrict the distension. So fluid நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லங்ஸ் குள்ள எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஸோ தின்னி ஃபிலிம் மாதிரி இருக்கும். திஸ் இஸ் கால்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ ஒரு லங்ஸோட இது பார்க்கும்போது என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் எலாசிட்டி, கம்ப்ளையன்ஸ் அண்ட் தி சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ இந்த வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோவில் சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன அப்படி சொல்லி உங்களுக்கு தெரியும். So main and the surface tension is very plays a very important role in the exchange of gases. So next sessions நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சை பற்றி பார்க்கலாம். சர்ஃபாக்டன்ட் அதாவது தான் வந்து இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை குறைக்கக்கூடியது வந்து சர்ஃபாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சர்ஃபாக்டன்ட்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால் லங்ஸ்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. இட்ஸ் அ பாஸ்போலிபிட் ப்ரொடியூஸ்ட் பை தி அல்வியோலார் டைப் 2 செல்ஸ். இட்ஸ் லோயர் தி சர்ஃபேஸ் டென்ஷன். உள்ளே வந்து நிறைய டென்ஷன் அதிகமாக இருந்துச்சு, சர்ஃபேஸ் டென்ஷன் ஆச்சு, எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. ஸோ நம்ம பாடியில் நார்மலாகவே சர்ஃபாக்டன்ட்னு சொல்லிட்டு செக்ரேட் ஆகும். இட்ஸ் a பாஸ்போலிபிட் செக்ரேட்டட் பை தி alveolar type 2 cells. They reduce the attractive force of hydrogen bonding and becoming interspread between the H2O molecules. The surface tension in the alveoli is reduced. In surfactant இருக்கிறதுனால தான் உள்ள லங்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து குறையும். ஸோ அதனால் ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இந்த இதெல்லாம் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னால், சர்ஃபாக்டன்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம், அடல்ட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் ஆர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மெயினாக சர்ஃபாக்டன்ட் வந்து அதில் இருக்கிறதுனால தான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம் லங் வால்யூம்ஸ், கெப்பாசிட்டிஸ், இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில். டைடல் வால்யூம்னா என்ன, tidal volume என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா, tidal volume is the amount of air passing into and out of the lungs during the each cycle of breathing, though it's about 500 ml at rest. அதாவது tidal volume என்னன்னா, சாதாரணமாக ஒரு மூச்சு இழுத்து வெளிவிடும்போது எவ்வளோ கேஸ் உள்ளே போயிட்டு வெளியே வருதோ that is called tidal volume. யூஸ்வலாக 10 ml per kg 7 ml per kg body weight அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூஸ்வலாக ஒரு 50 kg மேன்ஸ் அப்படின்னு சொன்னால் 350 ml ஆவரேஜ் இஸ் அ டைடல் வால்யூம். ஸோ வைட்டல் கெப்பாசிட்டின்றது என்ன அப்படின்னு சொன்னால், டோட்டலாக இது இஸ் அ மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் விச் கேன் பி மூவ்ட் இன் அண்ட் அவுட் ஆஃப் த லங்ஸ். மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம், டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அண்ட் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இது எல்லாமே சேர்ந்து தான். ஸோ இட் இஸ் கால்டு வைட்டல் கெப்பாசிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வைட்டல் கெப்பாசிட்டின்றது என்னென்னா, சாதாரணமாக மூச்சு எடுத்து விடுவோம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வில் இருக்கிறதும் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இது எல்லாமே சேர்ந்து தான் இட்ஸ் கால்டு வைட்டல் கெப்பாசிட்டி. டோட்டல் லங் கெப்பாசிட்டின்றது என்ன அப்படின்னு சொன்னால், மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் லங்ஸ் கேன் ஹோல்ட் இன் அன் அடல்ட் ஆவரேஜ் பில்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அரௌண்ட் 6 liters. டைடல் வால்யூம்ன்றது என்ன, வைட்டல் கெப்பாசிட்டினா என்ன, ஸோ இதில் டோட்டல் லங் கெப்பாசிட்டி என்ன வரை நம்ம வந்து பார்த்துருக்கோம். Then we mean the alveolar ventilation. This is a volume of air that moves into the and out of the alveolar per minute. ஒரு மினிட்டுக்கு alveolar ventilation எவ்வளோ இருக்குது, it is equal to the tidal volume
minus the anatomical dead space multiplied by the respiratory rate. இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் டைடல் வால்யூம் எவ்வளோ காற்று உள்ளே போகுது நடு மைனஸ் anatomical dead space நம்ம அதில் வந்து எக்ஸ்சேஞ்சிலேயே யூஸ் ஆகாமல் இருக்கக்கூடியது anatomical dead space அப்படின்னு சொல்லுவோம் இன்ட்டு ரெஸ்பிரேட்டரி ரேட். நார்மலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 5.2 liters per minute. இது வந்து 500 ml போட்டு சொல்லியிருக்காங்க. 500 ml minus 150 ml இன்ட்டு ரெஸ்பிரேஷன் வந்து 15 சொல்லி போட்டு இட் இஸ் கால்ட் அல்வியோலார் வென்டிலேஷன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இன்ஸ்பயர்ட் ஏரில் பார்த்தோன்னா ஆக்சிஜன் 21% இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு 0.04, நைட்ரஜன் 78%, வாட்டர் வேப்பர் வந்து வேரியபிளாக இருக்கும். ஸோ எக்ஸ்பயர்டு உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ஆக்சிஜன் கம்மியாக தான் வரும், தட் இஸ் கால்டு 16% ஆக்சிஜன் இருக்கும், பட் கார்பன் டை ஆக்சைடு 4%. நைட்ரஜன் வில் நாட் சேஞ்ச் டியூரிங் தி ரெஸ்பிரேஷன்ஸ். ஸோ கண்ட்ரோல் ஆஃப் ரெஸ்பிரேஷன் மெயின்லி வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெஸ்பிரேட்டரி சென்டர் இந்த மெடுலா. ஸோ ரெஸ்பிரேட்டரி ரிதமெட்ரி சென்டர் வந்து அதை மெடுலா தான், விச் இஸ் கண்ட்ரோல் தி ரெஸ்பிரேட்டரி பேட்டர்ன். இந்த ரேட் அண்ட் டெப்த் ஆஃப் ப்ரீத்திங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மெடுலா தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுது. லெட்ஸ் see the video.
ஸோ நம்ம வந்து பார்த்தோம் ரெஸ்பிரேஷன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம கண்ட்ரோல் ஆஃப் ரெஸ்பிரேஷன் சொல்லி பார்த்தோம். ஸோ அதில் வந்து மெயினாக திங் அந்த ரிசெப்டார்ஸ் நம்ம பார்த்தீங்களா, அந்த ரிசெப்டார்ஸ் பார்த்தோம். சென்ட்ரல் ரிசெப்டார்ஸ்னு என்ன, பெரிஃபரல் ரிசெப்டார்ஸ்னு என்ன, கீமோ ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னு சொல்லி ரிசெப்டார்ஸ்னா இட்ஸ் அ சென்சார்ஸ். தெர் ஆர் த ரிசெப்டார்ஸ் ரெஸ்பாண்ட் டு த சேஞ்சஸ் இன் தி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இன் த பிளட் அண்ட் செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட். ஸோ இதில் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு லெவல் மாறிச்சு அப்படின்னு சொன்னால் சென்சார்ஸ் சென்ட்ரல் கீமோ ரிசெப்டார்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் சர்ஃபேஸ் ஆஃப் த மெடுலா ஒப்ளாங்கேட்டா and bathed in the cerebrospinal fluid. Peripheral receptors are situated in the arch of the aorta and in the carotid bodies. இதில் எல்லாமே இருக்கும். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு லெவலு ஆக்சிஜன் இதில் குறைஞ்சிச்சுன்னா அந்த வீடியோஸ் பார்த்த மாதிரி it alters the respirations. அதர் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் ப்ரீத்திங் மே பி மாடிஃபைடு பை தி ஹையர் சென்டர்ஸ் இந்த பிரெயின் பை தி ஸ்பீச் அண்ட் சிங்கிங். நம்ம ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாலும் அந்த டைமில் ப்ரீத் ஹோல்ட் பண்ணிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும். அண்ட் எமோஷனல் க்ரை பண்ணும்போது, லாஃப் பண்ணும்போது, ஃபியர், ட்ரக்ஸ், செடேட்டிவ்ஸ் அண்ட் ஆல்கஹால். ஸ்லீப் ஆல்சோ alter the respirations. When body temperature influences the breathing, in fever respiration is increased due to the increased metabolic rate, while hypothermia respiration is decreased due to the decreased metabolisms. So temporary changes in the respiration occurs in swallowing, sneezing and coughing எல்லாம் நடக்கும். ஸோ hearing brewer's reflex prevents the over inflation of the lungs. அப்படி சொல்லுவோம். அது நெக்ஸ்ட் நம்ம செஷன்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். The stretch receptors in the lungs linked to the respiratory center by the vagus nerve inhibit the respirations when the lung volume approaches a maximum. அந்த hearing brewer's reflex stretch reflexன்னு சொல்லுவோம். ரொம்ப எக்ஸ்பேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கு முன்னாடி ஏன்னா ஒரு லாஸ்ட்டு நமக்கு ஆல்ரெடி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணது தான் ஃபண்டமெண்டல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஆப்னியானா என்ன, ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரீத்திங். யூப்னியானா என்ன, நார்மல் ப்ரீத்திங், தட் இஸ் கால்ட் யூப்னியா. நார்மல் ப்ரீத்திங்க்கு யூப்னியா, ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரீத்திங் அப்படின்னு சொன்னால் ஆப்னியா. ஆர்த்தோப்னியா அப்படின்னு சொன்னால் ஒன்லி ஏபிள் டு ப்ரீத் கம்ஃபர்டபுள் இன் அப்ரைட் பொசிஷன் தான் ஆர்த்தோப்னியா. டிஸ்னியானா இட்ஸ் சப்ஜெக்டிவ் சென்சேஷன் related by the patient also breathing difficulty. Proximal nocturnal dyspnea என்ன, it attacks severe shortness of breath that wakes a person from the sleep. ஸ்லீப்ஸில் இருந்து நல்லா தூங்கிட்டே இருப்பான், திடீர்னு ஒரு ப்ரீத்திங் டிஸ்டர்பன்ஸ் வந்து எடுப்பான். தட் இஸ் கால்ட் ப்ராக்சிமல் நாக்டர்னல் டிஸ்னியா. சச் தட் ஹாவ் டு சிட் அப் அண்ட் கேட்ச் அ பிரீத், காமன் இன் பேஷண்ட் வித் கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர். ஸோ கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியருக்கு இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் அபவுட் நெக்ஸ்ட். நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸில் வந்து அப்நார்மல் ப்ரீத்திங் பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கஸ்மால் ப்ரீத்திங்ஸ்னால் என்ன, இதெல்லாம் என்னென்னு பார்த்துருப்பீங்க. ஸோ லெட்ஸ் see the video.
ஸோ திஸ் இஸ் அபவுட் தி அப்நார்மல் ப்ரீத்திங் பேட்டர்ன்ஸ், என்னென்ன ப்ரீத்திங் பேட்டர்ன் சொல்லி பார்த்தீங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ். நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்ன, லோயர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஃபிசியாலஜி ஆஃப் ரெஸ்பிரேஷன்ஸ், இதெல்லாம் பார்த்துட்டோம். திஸ் இஸ் அபவுட் த டேக் த நோட்ஸ் ஃப்ரம் திஸ் வீடியோ அண்ட் ரைட் டவுன் இன் த anatomy notebook. ஸோ இது முடிச்ச உடனே நெக்ஸ்ட் செஷன்ஸ் வில் ஸ்டார்ட் வித் தி digestive systems. Thank you.